வடமேற்கே ரோஸ்போர்ட் நகரத்தில் உள்ள ஏரி ஒன்றில் காட்டு தீயை அணைக்க நீர் எடுக்க சென்ற ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. பாரிஸ் ஐரோப்பிய நாடுகளில் பல்வேறு பகுதிகளிலும் காட்டுத்தீ பற்றி பரவி வருகிறது. இதில் பிரான்ஸ் நாட்டிலும் காட்டுத்தீ பாதிப்புகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் விமானங்கள் ஹெலிகாப்டர்களை கொண்டு தீயை அணைக்கும் பணிகள் நடைபெற்றது. இந்நிலையில் பிரான்சின் வடமேற்கே ரோஸ்போர்ட் நகரத்தில் உள்ள ஏரி ஒன்றில் மொரேன் 29 ரக ஹெலிகாப்டர் ஒன்று நீர் எடுக்க சென்றது. அப்போது அது திடீரென விபத்தில் சிக்கிய நிலையில் ஹெலிகாப்டரில் இருந்த விமானி மற்றும் தீயணைப்பாளர் இருவரும் பாதுகாப்பாக வெளியேறினர். மேலும் இது குறித்தான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. முழுவதும் நேற்று காலை முதல் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 21 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல் அவீவ் காசாவில் தெற்கே அமைந்த முக்கிய மருத்துவமனையான நாசர் மருத்துவமனை மீது இஸ்ரேல் ராணுவம் நேற்று தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் பத்திரிகையாளர்கள், மருத்துவ பணியாளர்கள் மற்றும் மீட்பு பணியாளர்கள் உள்ளிட்ட 21 பேர் உயிரிழந்துள்ளனர். போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போதிய மருத்துவ மற்றும் ஊழியர்கள் வசதியின்றி சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் சூழலில் மருத்துவமனையை இலக்காக கொண்டு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது உலக நாடுகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் காசா மருத்துவமனையில் நடந்த இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அலுவலகத்தில் இருந்து ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்து செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. தாய்லாந்தின் வடகிழக்கு பகுதிகள் மற்றும் லாவோஸ் நாடுகளில் புயலின் தாக்கம் இன்று காலை கடுமையாக உணரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் தெற்கு பகுதியில் உள்ள சான்யா நகரை கடந்த வார இறுதியில் கஜிகி என பெயரிடப்பட்ட சக்தி வாய்ந்த புயல் ஒன்று தாக்கியுள்ளது. மேலும் தாழ்வான பகுதிகள் மற்றும் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் கனமழையால் பாலம் இடிந்து விழுந்ததில் 12 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் வியட்நாமை நோக்கி கஜிகி புயல் நகர்ந்த நிலையில் நாட்டின் கடலோர மாகாணங்களான டான்ஹோவா, குவாங் திரை, ஈஹூ மற்றும் தானாங் பகுதிகளில் கஜிகி புயல் மணிக்கு 175 கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கும் என வானிலை ஆராய்ச்சியாளர்கள் கணித்திருந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த நகரங்களில் உள்ள 3 லட்சம் பேர் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வியட்நாமில் இருந்து ஜப்பான், சீனா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு இயக்கப்பட இருந்த 200 சர்வதேச விமானங்களும் 200 உள்நாட்டு விமானங்களும் ரத்து செய்யப்பட்ட நிலையில் புயல் காற்றில் சிக்கி வியட்நாமில் 5 பேர் உயிரிழந்தனர். சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் லேசான ஏற்றம் கண்ட தங்கம் விலை 2வது வாரத்தில் இறங்குமுகம் கண்டது. மீண்டும் கடந்த வாரம் முழுமைக்கும் விலை குறைந்த ஆபரண தங்கம் மீண்டும் ஏற தொடங்கியது. இந்நிலையில் இன்றைய நிலவரப்படி தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிராம் தங்கம் 9355 ரூபாய்க்கும் சவரன் 74,840 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. புதுச்சேரியில் கடந்த 12 வருடங்களுக்கு முன்பு சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 87 வயது ஓய்வு பெற்ற அரசு உதவி பொறியாளருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் நாகமுத்து. இவர் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையில் உதவி பொறியாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இவர் கடந்த 2014 மே மாதம் 12 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் மேட்டுப்பாளையம் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து நாகமுத்துவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவ்வழக்கானது புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் கடந்த 11 வருடங்களாக நடைபெற்று வந்த நிலையில் விசாரணை முடிவடைந்து தீர்ப்பளிக்கப்பட்டது. தீர்ப்பில் நாகமுத்துவுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் நண்பனை கொலை செய்த ரவுடியை பள்ளிக்கு பள்ளியாக கொலை செய்ய திட்டம் தீட்டிய ஆட்டோ ஓட்டுநரை அரிவாளால் சரமாரியாக வெட்டும் கும்பல் குறித்தான பதைபதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் லூர்து. ஆட்டோ ஓட்டுநரான இவர் மீது அடிதடி, கஞ்சா விற்பனை உள்ளிட்ட பல வழக்குகள் உள்ள நிலையில் இவர் பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள முத்தமிழ் நகரில் பழுது பார்க்க விட்டிருந்த தனது ஆட்டோவை எடுத்துச் சென்றுள்ளார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த 3 மர்ம நபர்கள் அவரை சுற்றி வளைத்து அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். இதனையடுத்து அவருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இச்சம்பவம் குறித்து உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் லூர்துவின் நண்பர் ருத்ரேஷை
கொலை செய்த கௌதம் என்பவரை லூர்து கொலை செய்ய திட்டம் தீட்டி வந்ததாகவும், இதனால் ஆத்திரமடைந்த கௌதம் லூர்துவை கூட்டாளிகளை வைத்து கொலை செய்ய திட்டம் தீட்டியது விசாரணையில் தெரியவந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.